ஸ்ட்ரோக் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஏன் ரயில் டியூப் போடுறாங்க தெரியுமா? இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது ஸ்ட்ரோக் வந்து பேஷண்ட்க்கு நார்மலா முழுங்க முடியாது ஈஸியாவே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் மூக்கு வழியே ஒரு டியூப் போட்டு அது டேரக்டா வயிற்றுக்கு ஃபுட் போகுது. அதாவது நியூட்ரிஷன் பர்பஸ்க்காக மட்டுமே அந்த ரயில் டியூப் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் இது வந்து ஒரு 2 to 4 வீக்ஸ் வரைக்கும் யூஸ்வலா எல்லாருக்கும் பண்ணுவாங்க. பட் அந்த டைம் கிராஜுவலா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த ரயில் டியூப் எடுத்துவாங்க. பட் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் சரி ஃபங்க்ஷனலாகவும் சில ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து முழுங்க முடியாது, மெல்ல முடியாது. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னாக்கா சாப்பிடும்போது ஆஸ்பிரேஷன்ஸ் உண்டாகும். ஆஸ்பிரேஷன் என்னன்னா லைக் புறக்கேறும். உங்களுக்கு சாப்பிடும்போது மூச்சு குழாயில போய் ஃபுட் போய் மாட்டிட்டு அது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறதுக்கு நிறைய ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னாக்கா யூ ஷுட் கன்சல்ட் எ ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட். ஸோ ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட் யாருன்னாக்கா டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பர்சன் தான் ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட். ஸோ இப்போ நீங்க சாப்பிடுற ஃபுட் ஒரு 4 ஸ்டேஜஸ் தாண்டி போகும். லைக் ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ், டிரான்சிட் ஃபேஸ் அண்ட் பெரஞ்சல் ஃபேஸ் அண்ட் ஈசோஃபேஜல் ஃபேஸ். இந்த 4 ஃபேஸ் தாண்டி தான் ஒரு ஃபுட் உங்களுக்கு டைரக்டா வயிற்றுக்குள்ள போடுது. இந்த 4 ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டா அது உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸா கொண்டு வரும். லைக் இப்போ நீங்க நார்மல் தொண்டைக்கு கீழே போடும்போது எபிக்ளாட்டஸ் சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ப்ராப்பரா க்ளோஸ் ஆகணும். அது மூச்சு குழாய் அது ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பரா அது க்ளோஸ் பண்ணல அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு போய் டைரக்டாக மூச்சு குழாய் மேல தான் ஆகும். அது உங்களுக்கு புறைக்கு அதிகமா ஏறும். அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி வைக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னாக்கா ஃபாலோயிங் தெரபிஸ்ட் will give you the more precautions methods and they will teach you and என்னென்ன ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் and என்ன மாதிரி தெரப்பி அப்ரோச் நீங்க அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணணுங்கிறது ஃபாலோயிங் தெரபிஸ்ட் மூலமா நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, if you want to know more about this following, please contact us.